வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ஸில் ஒரு பிளாகர் வெப்சைட்டை எப்படி ஃப்ரீயாக ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரியேட் பண்ணுறான்றதை பார்த்தோம். அதுக்கு நம்மளோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஒரு பிளாகர் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஆட்ஸ்டெரா வழியாக எப்படி ஏர்ன் பண்ண முடியும், ஆட்ஸை எப்படி அதில் இன்க்ளூட் பண்ண முடியுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா ஆட்சென்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஆட்சென்ஸ் நான் நார்மல் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸ்க்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது ப்ரீவியஸ் செஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் மேலே இருக்குது, அது வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இந்த பிளாகர் ஆட்சென்ஸோட கனெக்ட் பண்ணல அப்படின்னா, நார்மலாக ஆட்சென்ஸ் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனால் அதை நான் காட்டல. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு பிளாகரை எப்படி ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுன்றது இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க செஷனுக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா பிளாகர் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். blogger.comல போயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏர்னிங்ஸ்னு ஒரு டேப் இருக்குது. இது வழியாக தான் நம்ம ஆட்சென்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லுக்ஸ் லைட்ஸ் யூ ஹேவ் அண்ட் ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா எனக்கு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குதுன்னு இது காட்டுது. ஒருவேளை இல்லைன்னா க்ரியேட்டுன்னு வரும். இப்போ ஆல்ரெடி இருக்கிறதுனால கனெக்ட்னு கேட்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ரெடி அக்கௌண்ட் எனக்கு இருக்கிறதுனால there is an issue with the blog details in AdSense. Please go ahead and make sure you have blog domain name is listed as a site. அதாவது AdSense அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் சைட் லிஸ்டிங் ஆகலை. அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், கோ டு ஆட்சென்ஸ்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட சைட்டை இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். மற்ற சைட்டோட இந்த பிளாகர் சைட் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா இது பிளாகர் கூகுளே கொடுக்குற ஒரு வெப்சைட்டு. அதனால் இதில் டொமைன் வெரிஃபிகேஷன் பெருசாக பண்ண தேவையில்ல. நியூ சைட்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். என்னன்றது சொல்கிறேன். இந்த நியூ சைட்டை கிளிக் பண்ணி உங்களோட பிளாகர் வெப்சைட், அதாவது nalasamayal.blogspot.com தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. இப்போ உங்களோட சைட் டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிடும். இப்போ என்ன பண்ண சொல்லணும்னா வெரிஃபை சைட் ஓனர்ஷிப்னு கேட்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிளாகோட அது கனெக்ட் ஆகும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ரெக்வஸ்ட் ரிவ்யூன்னு இந்த ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சைட் ஓனர்ஷிப்பும் வெரிஃபை பண்ண மாதிரி ஆகிடும், ரிவ்யூ ரெக்வஸ்ட்டும் பண்ண மாதிரி ஆகிடும். அதாவது இது அப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் ஆட்ஸ் இது டிஸ்பிளே பண்ண முடியும். ரிவ்யூ ரெக்வஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைட்ஸை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கனெக்ட் பண்ண சைட்டோட ஸ்டேட்டஸ் இருக்கும். கெட்டிங் ரெடின்னு இருக்குது. அது அவங்க இன்னும் ரிவ்யூ பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல. ரிவ்யூ பண்ண பிறகு தான் நீங்கள் எந்த ஒரு அப்டேட்ஸும் பண்ண முடியும். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிளாகரில் லே அவுட்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த லே அவுட்டில் உங்களுக்கு லே அவுட் காட்டும். எந்தெந்த இடத்துல நீங்கள் ஆட்ஸ் ஆட் பண்ண முடியும் பை டிஃபால்ட்டாக, எந்தெந்த இடத்துல நீங்கள் கேட்ஜெட்ஸை ஆட் பண்ணி ஆட்ஸ் ஆட் பண்ண முடியும்னு காட்டும். பை டிஃபால்ட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஆட்ஸ் கேட்ஜெட்னு இருக்கும். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆட்ஸை டிஸ்பிளே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஆட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆட்ஸை நீங்கள் ஆட் பண்ண முடியும். இது நேராக போய் இந்த மாதிரி லே அவுட்டில் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சைட்டில் டிஸ்பிளே ஆகும் அப்ரூவ் ஆன பிறகு. இப்போ நான் ஆட்ஸ் யூனிட் ஸ்கொயராக வெர்டிக்கலாக எந்த மாதிரி வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஆட்ஸ் சேவ் ஆகிடும். ஸோ உங்களோட பிளாக் ஸ்பாட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட்ஸ் அப்ரூவ் ஆன பிறகு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைட் பார், சைட் பாட்டம் அப்படின்னு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே ஆட் அ கேட்ஜெட்னு நீங்கள் கொடுத்துட்டு ஆட்சென்ஸ்னு இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் நீங்கள் ஆட்ஸ் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். இப்போ இது வழியாக நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆட்ஸை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்ஸ் சேவ் ஆகிடும். இப்படி தான் நம்ம ஆட்சென்ஸில் ஆட்ஸை சேவ் பண்ண முடியும். இன்றைக்கி செஷனில் ஒரு பிளாகர் வெப்சைட்டுக்கு எப்படி ஆட்சென்ஸ் கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.